ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ் ப்ளோலாக் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்லேருந்து கதை சும்மா வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். அண்ட் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளோலாக் சீசன் 2 எபிசோட் 7. ஸோ இப்போ பாஜ்ரா வந்துட்டு அவனோட ட்ரிப்ளிங் பவரை யூஸ் பண்ணியே பாலை ஃபாஸ்ட்டாக கோல் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கான். எல்லாரும் ஒவ்வொரு பிளேயர்ஸை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோல் கிட்ட கரெக்டாக நம்ம ஹீரோ மற்றவங்க பிளைண்ட் ஸ்பாட்டை யூஸ் பண்ணி போனா ஆலிவர் ஹைட்டாக ஜம்ப் பண்ணி அந்த பாலை தடுத்துருதான். இவன் எப்படா இங்கே வந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் பாஜ்ரா கிட்ட பால் இருக்கு. ஸோ அவன் இந்த இடத்துல தான் பாஸ் பண்ணுவான் அப்படிங்கிறத ஆலிவர் கெஸ் பண்ணியிருக்கான். அவனோட ஃபீல்ட் ஆஃப் விஷன், கால்குலேஷன் கெப்பாசிட்டி எல்லாமே அதிகமாக இருக்கு நம்ம ஹீரோ பார்க்குறான். அது போக அவனோட பிசிக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம ஹீரோ அவன் ஃப்ளோ ஸ்டேட் அவேக்னிங் பண்ணாதான் வின் பண்ண முடியும். இவன் உண்மையிலேயே வேற லெவலான டிஃபெண்டர் நம்ம ஹீரோ பார்க்குறான். என்னதான் இவங்க பாலை பாஸ் பண்ணி கோல் கிட்ட கொண்டு வந்துட்டாலும் டிஃபெண்டரா இருக்கிற ஆலிவரை தாண்டி அவங்களால கொண்டு போக முடியல. நிஞ்சா மாதிரி ஸ்டெல்த்தை யூஸ் பண்ணி ஓட்டையா பால கொண்டு போலான்னு பார்த்தா ராய் அப்படிங்கிற அவங்களோட டிஃபெண்டர் அவனை தடுத்துருதான். மார்க் மாதிரி இருக்கிற நீ டெம்பிள்ல இருக்கிற வேண்டியதான என்னையே ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி ஓட்டையா வந்து அவனை கலாய்க்கிறான். பட் ஓட்டையா என்னதான் ட்ரை பண்ணாலும் அவனை தாண்டி இவனால போக முடியல. சாரி லிட்டில் நிஞ்சா, உன்னை தடுக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப யார்கிட்ட பால பாஸ் பண்ண நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரென் கிட்டே 1-on-1 வின் பண்ண யோகிமியா கிட்ட நம்ம ஹீரோ பால போடுறான். U20 நீரோ அப்படிங்கிற டிஃபெண்டர் தான் அவனை தடுத்துட்டு இருக்கான். இவனோட பவரே ஸ்பீடு தான் பார்த்தா அவனோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா இவன் வந்து தடுக்கிறான். யோகிமியா ஸ்பீடையே இவன் தடுக்கிறானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவன் டக்குன்னு பால வெளியே தள்ளி விட பாக்குறான். பட் டக்குன்னு நாகி போயிட்டு அதை பிடிச்சிருந்தான். நாகி எந்த பொசிஷன்ல இருந்து வேணா கோல் போடுவான். பட் பின்னாடி சைஸ் பெருசா இருக்கிற ஒருத்த அவனை தடுத்துட்டு இருக்கிறதுனால நாகியால ஒரு இன்ச் கூட மூவ் பண்ண முடியல. என்ன பண்ண நாகி யோசிச்சிருக்கிற அந்த கேப்லயே ஆலிவர் வந்து பால புடுங்கிட்டு போயிருந்தான். U20 அயன் பால் இந்த 4 டிஃபெண்டர்ஸையும் தாண்டி போகிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆலிவரும் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே பால பாஸ் பண்ணி சாய் கிட்ட இப்போ பால் போயிருது. லிட்டில் ஜீனியஸ் திறமைய காட்டு அப்படின்னு ஆலிவர் சொல்றான். கைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா அவனை தடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஆளுங்கெல்லாம் கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டீம்லயும் டிஃபெண்டுக்கு ஆளுங்களை வச்சிருக்காங்க. சீகிரி ஃபாஸ்டா ஓடி போய் பாலை தடுக்கலான்னு பார்த்தா சீகிரி வர்றதுக்குள்ள சாய் வந்து பாலை பாஸ் பண்ணிருந்தான். அந்த இன்னொரு பிளேயரையும் டக்குன்னு தடுத்துருந்தாங்க. பட் அது இப்ப பிரச்சனை இல்ல. இந்த பிளேயர் சாய் கிட்ட பாஸ் பண்ணிட்டோம்னா சாய் வந்து கோலோட ரீச்ல தான் இருக்கான். ஈஸியா கோல் போட்டுருவான். என்ன பண்ணன்னு காரிஸ் யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு நீக்கோ அந்த இடத்துல வந்து சாயவே தடுக்கிறான். சீகிரியும் டக்குன்னு வந்து தடுத்தா சாய் இந்த பொசிஷன்ல இருந்து கோல் போட்டுருவான்னு பார்த்தா U20 டீமோட ஸ்ட்ரைக்கரான செண்டோக்கு பாஸ் பண்றான். செண்டோவும் கரெக்டா கோலை போட்டுருவான் அப்படின்னு பார்த்தா காகன்மார் சம டைமிங்ல தடுத்துருதான். சாய் U20 அந்த பொசிஷன்ல இருந்து கோல் போட்டுருவானோ அப்படின்னு சொல்லி காகன்மார் பயந்துட்டு இருக்கான். காகன்மார் நினைச்ச மாதிரியே அவன் கோலை போட்டுருதான். ஜஸ்ட் மிஸ்ல காகன்மார் மிஸ் பண்ணிருந்தான். சோ U20 ஃபர்ஸ்ட் கோலை போட்டுருந்தாங்க. சோ இதான் சாய் U20 அந்த பொசிஷன்ல இருந்து ஒரு கர்வ் ஷாட் எப்படி அவன் போட்டான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மக்கள் எல்லாருமே ஜப்பான் U20 தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கோல் போடவும் சேர பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் சாய் சாய்னு கத்தவும் சோ அந்த ஒரு பிளேயர் தான் மொத்த மேட்சையும் லீடிங் பண்றான்ல. அண்ட் இந்த ப்ளூ லாக் டீம் அவன் ஷைன் ஆகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். யாருமே எங்களை பார்க்கல நம்ம ஹீரோ கடுப்பானா. ஈசகி ஏன் மலை கண்ணு வச்சுக்கோ அப்படின்ட்டு ரெண்டு பஸ் செம டென்ஷன்ல கிளம்புறான். ஜீனியஸ்னு பேர் கொடுத்தா சும்மாவா அவர் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஆங்கர்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கோல் போன அவன் டீம்மேட்ஸ் வருவோம் என்ன தொடாத அப்படின்னு நீட்டசி சொல்லிட்டு தடவை எனக்கு கோல் போடுற சான்ஸ் கிடைச்சோம். அதை நான் உனக்கு விட்டு கொடுத்தேன். அப்படி இருந்தும் நீ அந்த கோலை மிஸ் பண்ணிட்ட. அதனாலதான் நான் கோலை போட்டேன். ஒரு மங்கி இல்ல ஒரு குப்பையை விட நீ மோசம் அப்படின்னு செண்டவும் வந்து சாய் தட்டுறான். சரி சரி விடுப்பான ஆலிவர் வந்து சொல்லவும் ஸ்ட்ரைக்கரால கோல் போட முடியலன்னா அப்புறம் என்ன அவன் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு நம்ம கேட்கவும் ஜப்பான்ல எத்தனை ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுன்னு ஆலிவர் கேட்கவும் இன்னொரு தடவை எப்படி மிஸ் பண்ண நீ செத்த அப்படின்னு சொல்லி ஈட்டசி சொல்றான். ஆலிவரும் செண்டாவை கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். நான் பால தடக்கலையேன்னு காகன்மாரு கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கான். நம்மள கோல் போட விடாம தடுத்துட்டு இருக்கிறதா இந்த டிஃபெண்டர்ஸ் அயன் பால் தான். அவங்களை எப்படி தோக்கடிக்க அப்படின்னு சொல்லி புத்திசாலியான நீக்கோ பிளான் போட்டுட்டு இருக்கான். அந்த 4 டிஃபெண்டர்ஸும் பால தடுத்து ஈட்டசி கிட்ட கொடுக்குறாங்க. அதனாலதான் அவங்க டைரக்டா கோல் போடுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சரி இங்க ஆண்ட்ரியும் வந்து இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா ஆண்ட்ரி நம்ம பசங்க எல்லாம் ட்ரைனிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். உண்மையான மேட்ச்ல அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கும். மக்கள்லாம் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. பிராக்டிஸ்ல பண்ணதை அப்படியே இங்க பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நம்மளோட மென்டல் ஸ்டேட் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க அடாப்ட் ஆகுறது கொஞ்சம் டைம் ஆகும். பட் அவங்க அடாப்ட் ஆகுறதுக்கு அவங்க இம்ப்ரவைஸ் ஆகணும். பிராக்டிஸ் பண்ணதை விடவும் அவங்க ஒரு புது பிளானை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஈகோ சொல்லவும் புது டாக்டிக்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் அவங்களுக்கு சொல்ல கூப்பிடுவோமா அப்படின்னு ஆண்ட்ரி கேட்டா ஒன்றும் வேண்டாம் மூடிக்கிட்டு அவங்கள ஜஸ்ட் வாட்ச் பண்ண அவங்க மேலே நம்பிக்கை வை அப்படின்னு ஈகோ சொல்கிறான். ஸோ ஈகோ வந்து இந்த ஃபார்மேஷனில் விளையாடுங்கன்னு ஒரு பிளானை போட்டு கொடுத்துருப்பான். அது ஃபெயில் ஆயிடுச்சு. பிளேயர்ஸே ஒரு பிளானை போட்டாகணும். நம்ம ஹீரோவும் வழக்கம் போல பாலை வந்து ரென் கிட்ட பாஸ் பண்ணுறான். ரென் வந்து பாலை நம்ம ஹீரோ கிட்ட தான் பாஸ் பண்ணி ஆகணும். பட் நம்ம ஹீரோ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓடிக்கிட்டே பாலை வாங்கியிருந்தான். ஸோ ஒரு ஸ்டெப் இவங்க கோலை நோக்கி முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. இவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால டிஃபெண்டர்ஸாலையும் இவங்களை தடுக்க முடியல. அடுத்து இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ல பாஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ டீம் பின்னாடி பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் இன்னும் கோலை நோக்கி ஃப்ரெண்ட்ல போயிருந்தாங்க. நான் கோல் போட
எந்த பொசிஷன் கரெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ சைட்ல ஓடவும் இவ்வளவு நேரம் ஒன்னா இருந்தவன் இப்ப என்ன பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி டிஃபெண்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. கோல் போட தான் நம்ம ஹீரோ இந்த பொசிஷனுக்கு வரான ஆலிவர் தடுத்தா ரென்ன தடுக்க யாரும் இல்லங்கிறதுனால டக்குன்னு பாச்சரா அவன் கிட்ட பால பாஸ் பண்றான். ரென்னு அவனோட அண்ணன் சாய் இட்டஷி எப்படி பண்ணணும் அதே மாதிரி லயன் சைடு போயிட்டு சாய் இட்டஷி பண்ண அதே ஷாட்டையும் வந்து அவன் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்றான். பட் யூ20யோட கோல் கீப்பர் தடுத்துட்டான். செகண்ட் பால் யோகிமியா கிட்ட போகுது. யோகிமியாவை டிஃபெண்டர்ஸ் தடுத்தாங்கன்னா அவன் எந்த இடத்துல கோல் போட நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியும். நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் பண்ணதுனால நம்ம ஹீரோட்ட பாஸ் பண்ணுவான்னு அவன் நினைச்சா யோகிமியாவே ஸ்பீடா பால கொண்டு போயிட்டு இப்ப டைரக்டா கோல அடிக்கிறான். பட் அது அந்த ஆலிவர் வந்து தடுத்துட்டான். இந்த கேப்ல ஓட்டையா கொஞ்சம் முன்னாடி ஓடுனதுனால அந்த மாங்க் கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கான். பட் இந்த கோலையும் அவங்க தடுத்துருந்தாங்க. பால் பறந்து ஸ்ட்ரைட்டா நாகி இருக்கிற இடத்துக்கு போகுது. பால் முன்னாடி வருமா பின்னாடி வருமான்னு பார்த்தா அவன் மிட்யார லாக் பண்ணி நைஸ் டு மீட் யூ ஜப்பான், என்னோட பேரு நாகி ஷேஷிரோ அப்படின்னு கோலை போட்டு நாகிங்கிற பேரு ஜப்பானுக்கே தெரியற மாதிரி பண்றான். ஜப்பான் யூ20 எதிர்த்து ஃபர்ஸ்ட் கோலை போட்டது நாகி ஷேஷிரோ தான். யூ20வே எதிர்த்து கோல் போட்டான். எல்லாரும் செம எக்ஸைட்டட் ஆகுறாங்க. இந்த பசங்க உண்மையிலேயே வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லி யூ20 ஆளுங்களும் பாக்குறாங்க. ஸோ இதுதான் ப்ளூ லாக் அப்படின்னு ஆலிவரும் பாக்குறான். நாகியும் சும்மா வின்னிங் போஸ கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மாதிரி பெரிய லெவல் பிளேயர்ஸ் கூட விளையாடுறவங்க எல்லாம் முக்காவாசி 0 பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கூட தோத்து போன ரியாலிட்டி ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஜப்பானோட டாப் பிளேயர்ஸான யூ20 கூட விளையாண்டு அவங்கள எதிர்த்து ப்ளூ லாக் ஒரு கோலை போட்டுட்டாங்க. ஸோ மக்களுமே வேற லெவல் எக்ஸைட் ஆகுறாங்க. இனிதான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.